எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல அக்டோபர் 17, 2025 அன்னைக்கு பிசினஸ் நியூஸ் பேப்பர்ஸ்ல வந்த முக்கியமான பொருளாதாரம் மற்றும் முதலீடு சார்ந்த செய்திகளோட ஒரு சம்மரி தான் நம்ம பார்க்க போறோம். சென்னையில இன்னைக்கு 22 கேரட் கோல்டு ஒரு கிராமுக்கு 300 ரூபாய் வந்து ஏறி இருக்கு. ஒரு கிராம் 22 கேரட் கோல்டு வந்து 12,200 ரூபாயில வந்து இன்னைக்கு சேல் ஆயிட்டு இருக்கு. இன்டர்நேஷனல் மார்க்கெட்லயுமே கோல்டு வந்து 4,380 டாலர் வந்து ஒரு அவுன்ஸுக்கு வரைக்கும் வந்து போயிருக்கு. அதுக்கப்புறம் திரும்ப ப்ராஃபிட் புக்கிங்னால கொஞ்சம் வந்து குறைஞ்சிருக்கு. இந்த அளவுக்கு கோல்டு ஒரே நாள்ல ரேலி ஆனதுக்கான காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா யூஎஸ்க்கும் சைனாக்குமான ட்ரேட் டென்ஷன்ஸ் வந்து அதிகமானதும் யூஎஸோட கவர்மெண்ட் ஷட்டவுன் வந்து ப்ரொலாங் ஆயிட்டு போயிட்டே இருக்கிறது அப்படிங்கிறது தான். அது மட்டும் இல்லாம யூஎஸ்ல இருக்கிற பேங்க்ஸோட ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப மோசமா இருக்கு. அவங்களோட என்பிஎஸ் வந்து ரொம்ப ஹையா இருக்கு அப்படிங்கிறதுனால அந்த ஒட்டுமொத்த எக்கானமியுமே வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிளா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ யூஎஸ் எக்கானமி ஸ்ட்ரகிள் அண்ட் யூஎஸ்க்கும் சைனாக்குமான அந்த ட்ரேட் வார் இது ரெண்டுமே இன்வெஸ்டர்ஸை கோல்டு நோக்கி வந்து ரொம்ப புஷ் பண்ணிருக்கு. இன்னொரு ஆர்டிகல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல 3,500 டாலர்ல இருந்து 4,000 டாலர் ஒரு அவுன்ஸுக்கு இந்த ரேலி அப்படிங்கிறது 36 நாள்ல வந்து நடந்திருக்கு. வரலாறுலயே இந்த அளவுக்கு ஒரு குயிக்கான ரேலி அப்படிங்கிறது கோல்ட்ல வந்து நடந்ததே கிடையாது. சோ இதுக்கான காரணம் அப்படிங்கிறது அமெரிக்கால நடக்கிற டெவலப்மெண்ட்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து கோல்டோட சேல் அப்படிங்கிறது கொஞ்சம் மந்தமாயிருக்கு. ஏன்னா பிரைஸ் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால இந்த ஃபெஸ்டிவ் சீசன்ல நாம நடக்கிற கோல்டு சேல்ஸ் வந்து நடக்கல. சோ அதனால ஜுவல்லர்ஸ் எல்லாருமே என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா பிரைஸ் ப்ரொடெக்ஷன் பிளான்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதாவது நாம இன்னைக்கு போய் ஒரு பிரைஸ்ல வந்து அந்த நகையை வந்து பிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கான பணத்தை பே பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம 2-3 நாள் கழிச்சு தீபாவளி அன்னைக்கு வந்து நம்ம அதை பர்ச்சேஸ் பண்றோம் அப்படின்னா அந்த பிரைஸ்க்கே வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன்ஸை வந்து நகை கடைகள் எல்லாருமே வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு சில ரீஜன்ஸ்ல 9 கேரட் கோல்டு வந்து சேல் வந்து கொஞ்சம் பிக்கப் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஆனா இது வந்து ரொம்ப அதிகமா போகும் அப்படின்னு நான் நினைக்கல. ஆல்ரெடி இப்ப நம்ம 22 கேரட் கோல்டு வந்து சேல் பண்ணிட்டு இருக்கோம். இதே அளவுக்கு கோல்டோட பிரைஸ் ரேலி வந்து நடந்துட்டே இருந்தது அப்படின்னா அடுத்து 18 கேரட் கோல்டோட சேல்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் பிக்கப் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. இதே சமயத்துல இன்னைக்கு ஆர்பிஐ எஸ்டிபி 2017-18 மூணாவது சீரீஸோட எஸ்டிபி ரிடம்ஷன் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த எஸ்ஜிபி வந்து கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணும்போது 2,866 ரூபாய்க்கு வந்து இஷ்யூ பண்ணாங்க ஒரு கிராமுக்கு. இப்போ அதோட ரிடம்ஷன் பிரைஸா 12,567 ரூபாய் வந்து பிக்ஸ் பண்ணிருக்காங்க. அதாவது 338% வந்து ரிட்டர்ன் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம வருஷம் வந்து 2.5% வந்து கவர்மெண்ட் வந்து இன்ட்ரெஸ்டும் வந்து பே பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த எஸ்டிபி அப்படிங்கிறது வந்து கவர்மெண்ட் வந்து தப்பாக எடுத்த முடிவு அப்படிங்கிற மாதிரி வந்து இதோட இம்பாக்ட் வந்து நமக்கு காட்டுது. ஏன்னா நேற்றே நம்ம வீடியோல பார்த்தோம் இந்த எஸ்டிபி மூலமா மட்டுமே நிறைய பணம் வந்து கவர்மெண்ட் வந்து மக்களுக்கு தர வேண்டி இருக்கு அப்படின்னு. சோ இந்த அளவுக்கு வெளிநாட்டுல கடன் வாங்கியிருந்தா கூட இந்த அளவுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து பே பண்ணிக்க வேண்டிய தேவைப்படாது. பட் ஆனா இந்த எஸ்டிபி மூலமா உள்நாட்டிலேயே வந்து கவர்மெண்ட் வந்து மக்கள் கிட்ட கடன் வாங்கி அதுக்கான ரீபேமெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா வந்து கவர்மெண்ட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அளவுக்கு பணம் திரும்ப மார்க்கெட்ல வரதுனால அது இன்ஃபிளேஷனை தான் வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிடும். சோ அடுத்தடுத்த எஸ்டிபி ரிடம்ஷன் பிரைஸும் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படின்னு தான் வந்து எதிர்பார்க்கப்படுது. அடுத்து இந்த வாரம் நிப்டி 50 அண்ட் சென்செக்ஸ் ரெண்டுமே வந்து ஓரளவு நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. இந்த ஒரு வாரத்துல கிட்டத்தட்ட 2% வந்து நிப்டி 50 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 25,700 வந்து நிப்டி 50 க்ளோஸ் பண்ணிருக்காங்க. நம்மூர என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த இயர் எண்டுக்குள்ள 26,140 வரைக்கும் வந்து நிப்டி போறதுக்கான சான்ஸ் இருக்கு. இந்த அளவுக்கு மட்டும்தான் வந்து நிப்டி போகும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அப்படின்னா ஏர்னிங்ஸ் ஸ்லோ டவுன் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் இன்னமுமே இருக்கு. ஒரு சில செக்டர்ஸ் வந்து Q2 ரிசல்ட்ஸ்ல ஏர்னிங்ஸ் ஸ்லோ டவுன் வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபினான்ஷியல் இயர் 27ல தான் வந்து இந்த செக்டர் வைஸ் ஏர்னிங்ஸ் வந்து கொஞ்சம் ரிகவரி ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க அப்டேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து மேஜர் ரிசல்ட்ஸ் பத்தி அப்படியே ஒரு சம்மரி பார்த்தலாம். இன்ஃபோசிஸ் வந்து அவங்களோட ரிசல்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. அவங்களோட Q2 ப்ராஃபிட் அப்படிங்கிறது இயர் ஆன் இயர் வந்து 13% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ வந்து 8.6% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இன்டர்ம் டிவிடெண்டா 23 ரூபா வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த ரிசல்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் இன்ஃபோசிஸ் ஷேர் வந்து 2% டவுன் ஆயிருக்கு. 1,441 ரூபாய் வந்து இந்த ஷேர் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இப்போ ஒரு ஷார்ட் டேர்மா வந்து இந்த ஸ்டாக்ல வந்து ஒரு ப்ரெஷர் இருந்தாலும் நான் வந்து பர்சனலா இந்த ஷேரை அப்பப்போ முடிஞ்ச அளவுக்கு 1-2 அப்படின்னு கன்சிடர் பண்றேன். இல்லைன்னா ஐடிபிஸை வந்து நான் கன்சிடர் பண்றேன். முன்னாடி வீடியோஸ்ல நான் சொன்ன மாதிரி அதே மாதிரி விப்ரோட ரிசல்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா விப்ரோட ரெவன்யூ அண்ட் ப்ராஃபிட் ரெண்டுமே வந்து ரொம்ப பிளாட்டா தான் இருக்கு.
ப்ராஃபிட் வந்து இயர் ஆன் இயர் 1.13% தான் வந்து க்ரோ ஆயிருக்கு. அதே சமயத்துல ரெவன்யூ வந்து 1.77% வந்து க்ரோ ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம விப்ரோ வந்து அவங்களோட அவுட்லுக் வந்து ரொம்ப காஷியஸா கொடுத்திருக்காங்க. ரெவன்யூ growth வந்து கொஞ்சம் மாடரேட்டா தான் இருக்கும் அப்படின்னு. இந்த ரிசல்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் ஷேரை வந்து மார்க்கெட்ல அடிச்சிருக்காங்க. இன்னைக்கு 5% கிட்ட விப்ரோ ஷேர் வந்து கரெக்டா இருக்கு. அடுத்து மார்க்கெட் அப்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ இந்த அக்டோபர் மாசம் ஸ்டார்டிங்ல இருந்து நிறைய பெரிய ஐபிஓஸ் வந்து வந்தது. எல்ஜி, அப்புறம் டாடா கேபிட்டல், இந்த மாதிரி ஐபிஓஸ்ல உள்ள வந்தது. ஸோ இதனால அந்த ஐபிஓஸை ஃபெசிலிட்டேட் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர்ஸ்க்கு 600 கோடி வந்து ரெவன்யூ கிடைச்சிருக்கு. எல்ஜி வந்து 2% வந்து கமிஷன் கொடுத்திருக்காங்க. டாடா கேபிட்டல் வந்து 1% கமிஷன் கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு அவங்க ஐபிஓ சைஸும் அதிகமா இருந்ததுனால இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர்ஸ்க்கு வந்து 600 கோடி வந்து ரெவன்யூ கிடைச்சிருக்கு. அடுத்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா, இந்த செப்டம்பர்ல அவங்களோட கேஷ் ஹோல்டிங்ஸ் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஏன்னா மார்க்கெட்டுக்குள்ள வர இன்ஃப்ளோ வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஸோ அதனால அவங்க கிட்ட இருக்கிற கேஷ் ஹோல்டிங்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து ஆட்டோமொபைல்ல வந்து ஒரு அப்டேட் இருக்கு. என்ன அப்படின்னா, மக்கள் வந்து பெட்ரோல் வெஹிக்கிள் அண்ட் இவி வெஹிக்கிளை விட ஹைபிரிட் வாங்குறதுக்கு தான் வந்து ஆர்வம் காட்டுறாங்க. இந்த செப்டம்பர் அண்ட் அக்டோபர் சேல்ஸ் அப்படிங்கிறது ஹைபிரிட் செக்டர்ல வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஓலா வந்து பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் செக்மெண்ட்குள்ள வந்து என்டர் ஆகிறோம். ஓலா சக்தின்னு சொல்லி ஒரு ப்ராடக்ட் வந்து நாங்க பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி இவங்க ஈவிலே வந்து அடுத்தடுத்து அவங்களோட பொசிஷனை வந்து லூஸ் பண்ணிட்டே இருக்காங்க. இப்போ திரும்ப ஒரு புதுசா ஒரு செக்மெண்ட்குள்ள வந்து நாங்க நுழைஞ்சு அதுல வந்து பர்ஃபார்ம் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து பாரத் ஃபோர்ஜ் வந்து ரோல்ஸ் ராய்ஸ் கூட அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. 10x இன்ஜின்ஸ் வந்து அவங்களுக்கு அந்த ஃபேன் பிளேட்ஸ் வந்து பண்ணி தரதுக்காக ஒரு அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஜொமேட்டோ அவங்களோட பேரண்ட் கம்பெனியான அந்த எட்டர்னல் வந்து அவங்களோட ரிசல்ட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ரெவன்யூ அப்படிங்கிறது இயர் ஆன் இயர் 183% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் அவங்களோட பிளிங்கிட் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. அதே சமயத்துல அவங்க ப்ராஃபிட் வந்து 63% வந்து இயர் ஆன் இயர் டிராப் ஆயிருக்கு. ஜொமேட்டோ வந்து மார்க்கெட்ல ஒரு அன்ரீசனபிளா எப்படி ஒரு ஷேர் வந்து ட்ரேட் ஆகும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஏன்னா அதோட பி வந்து 1800 கிட்ட இருக்கு. ஸோ இந்த ஷேர் வந்து நான் வந்து பர்சனலா கன்சிடர் பண்றது இல்லை. ஏன்னா இந்த அளவுக்கு ஓவர்வெல்டு ஷேர் வந்து அடுத்தடுத்து என்ன அப்டேட் வந்தோ அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ஷன்ஸ் வந்து இருக்கும். அடுத்து சவுத் இந்தியன் பேங்க் வந்து அவங்க ரிசல்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. அவங்களோட ப்ராஃபிட் வந்து 8.2% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனா இதுல கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அவங்களோட நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து குறைஞ்சிருக்கு 8.3%. ஸோ அவங்களோட ப்ராஃபிட் growth அப்படிங்கிறது அவங்களோட கோர் இன்கம் இல்லாம அதர் இன்கம் மூலமா தான் அவங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு. அவங்களோட அசெட் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. கிராஸ் என்பிஏ வந்து 4.4% இருந்தது லாஸ்ட் இயர், இப்போ வந்து 2.93% இருக்கு. நெட் என்பிஏ வந்து 1.31% இருந்தது, இப்போ 0.56% வந்து இருக்கு. இந்த ஷேர் வந்து பர்சனலா கன்சிடர் பண்ணியிருக்கேன் முன்னாடியே. இதோட புக் வேல்யூவோட இந்த ஷேர் வந்து டிஸ்கவுண்டா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இவங்க கோல்டு லோன்ல வந்து கொஞ்சம் எஃபெக்டிவா வந்து இருக்காங்க அப்படிங்கிற நான் வந்து ட்ரேட் பண்ணி இந்த ஷேர் வந்து பை பண்ணியிருக்கேன். பட் அனலிஸ்ட் எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, அடுத்தடுத்த குவார்டர் ரிசல்ட்ஸ் வந்து கொஞ்சம் நம்ம கவனிக்கணும். ஏன்னா இவங்களோட அந்த நெட் கோர் இன்கம் வந்து கொஞ்சம் நெகட்டிவா இருக்கு. அவங்களோட அதர் இன்கம் மூலமா தான் அவங்க ப்ராஃபிட் growth அப்படிங்கறத அவங்க காட்டுறாங்க. சோ இது அடுத்தடுத்த குவார்டர்ல வந்து அவங்களோட அந்த கோர் இன்கம் வந்து இன்க்ரீஸ் ஆகணும். அப்பதான் வந்து இந்த ஷேரோட பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. அடுத்து நெஸ்லே அவங்களோட Q2 ப்ராஃபிட் வந்து 17% வந்து டவுன் ஆயிருக்கு. பட் இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அவங்க போன வருஷம் Q2ல எக்ஸெப்ஷனல் ஐட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய அமௌண்ட் அவங்களுக்கு கிடைச்சிருந்தது. ஸோ அது இந்த டைம் கிடைக்காதனாலதான் அவங்களோட ப்ராஃபிட் வந்து 17% வந்து டவுன் ஆயிருக்கு. அவங்களோட பாசிட்டிவா பார்த்தோம் அப்படின்னா, அவங்களோட சேல்ஸ் வந்து டொமஸ்டிக்கா 11% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் நெஸ்லே ஷேர் வந்து ஒரு 4% கிட்ட வந்து அப்பா இருந்தது. இந்த ரிசல்ட்டோட சேர்த்து நெஸ்லே வந்து குளோபல் லெவல்ல 16,000 ஜாப்ஸ் வந்து கட் பண்ண போறோம், கம்பெனி வந்து ஒரு டர்ன் அரவுண்ட் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து இண்டஸ்இண்ட் பேங்க், இந்த பேங்க்ல அடுத்தடுத்து வந்து அக்கௌண்டிங் இஷ்யூஸ் வந்துட்டே இருக்கு. இப்ப புதுசா 255 கோடி வந்து கணக்குல காட்டாத பணம் வந்து இஷ்யூ இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு புது பிரச்சனை வந்து வந்திருக்கு. அடுத்து ட்ரம்ப் வந்து மோடி வந்து ரஷ்யாட்ட இருந்து ஆயில் வாங்குறத நாங்க முடிச்சுக்குவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொல்லி அப்டேட் பண்ணியிருந்தாரு. ஆனா இந்தியாவோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன் வந்து நடக்கல அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து டிஎஸ்எம்சி இவங்க வந்து NVIDIAக்கு அப்புறம் இன்னொரு அட்வான்ஸ்டு சிப் மேக்கர். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஏஐயோட இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது அதிகமா இருக்கிறதுனால இந்த ஃபினான்சியல் 25 ரெவன்யூ ஃபோர்காஸ்ட் வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க.
அடுத்து சைனாவோட இந்த ரேர் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படிங்கிறது யூஎஸ் பிளேஸை வந்து குளோபல் லெவல்ல வந்து சேஞ்ச் பண்ணிருக்கு. ஏன்னா யூஎஸ் வந்து ஒரு டிசிஷன் எடுக்கும், அதனாலதான் வந்து உலகத்தில் இருக்க எல்லா எக்கானமிஸும் பாதிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அவங்களோட கேம் வந்து இருந்தது. ஆனா இப்போ சைனா கிட்ட இந்த ரேர் மேக்னட்ஸோட ஹோல்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்க போற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னால அதோட எஃபெக்ட் வந்து யூஎஸ்கே இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு சைனா வந்து இந்த ரேர் மேக்னட்ஸை வச்சு யூஎஸோட கேமையே வந்து கொஞ்சம் மாத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்தியன் மார்க்கெட்ல இன்சைடர் ட்ரேடிங் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கேஸ் வந்து வந்திருக்கு. அது எந்த ஷேர் அப்படின்னா ஐஇஎக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற அந்த எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் ஷேர்ல தான். இந்த ஷேர்ல வந்து 8 பேர் மேல வந்து இந்த இன்வெஸ்டிகேஷன் வந்து நடக்குது. இந்த 8 பேரையுமே வந்து பார் பண்ணிடுச்சு செபி வந்து நீங்க இனிமேல் ட்ரேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி 173 கோடி வந்து ஃபைன் போட்டிருக்காங்க. என்ன நடந்திருக்கு அப்படின்னா இந்த ஷேர்ல ஜூலை 24ஆம் தேதி வந்து ஒரு பெரிய டிராப் நடந்திருக்கு. ஏன்னா அந்த இந்தியாவோட எலக்ட்ரிசிட்டி ரெகுலேட்டரி கமிட்டி வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா மார்க்கெட் கப்ளிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வந்து இந்த ஷேருக்கு ஒரு நெகட்டிவ் அப்டேட்டா இருந்தது. அன்னைக்கு ஒரு நாள்ல மட்டுமே 29.6% வந்து ஷேர் வந்து கீழே விழுந்தது. ஆனா இந்த ஷேர் கீழே விழுறதுக்கு கொஞ்சம் முன்னாடி வந்து பயங்கரமான ட்ரேட் வால்யூம்ஸ் வந்து நடந்திருக்கு. ஸோ இதுல வந்து இந்த 8 பேர் வந்து சம்பந்தப்பட்டிருக்காங்க. இவங்களுக்கு இந்த நியூஸ் வந்து முன்னாடியே தெரிஞ்சதுனால இந்த ஷேர்ல வந்து அவங்க வந்து ஆக்ஷன்ஸ் வந்து பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த அனௌன்ஸ்மெண்ட் வரதுக்கு முன்னாடி அவங்க நிறைய புட் ஆப்ஷன்ஸ் இந்த ஷேர்ல வந்து வாங்கி வச்சிருந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து செபி வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்தியாவோட இவி சார்ஜர் வந்து அதிகப்படுத்துறது அப்படிங்கிறது கவர்மெண்டே வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து ஒரு இ டிரைவ் அப்படின்னு வச்சு நடத்திட்டு இருக்காங்க. பட் ஆனா இப்ப ரீசெண்டா ஜாகுவார் லாண்ட் ரோட்ல நடந்த சைபர் அட்டாக் அப்படிங்கிறது இந்த இந்தியன் இவி சார்ஜஸ்ல வந்து ஒரு ரிஸ்கை வந்து பிளான் பண்ணிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து அசோக் லைலாண்ட் வந்து தமிழ்நாட்டு கவர்மெண்டோட ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. 629 கோடிக்கு வந்து ஒரு ஆர்டர் வந்து அவங்க கிடைச்சிருக்கு. 1937 பஸ் வந்து அவங்க கவர்மெண்ட்டுக்கு வந்து டெலிவரி பண்ண போறாங்க. அடுத்து இந்தியாவோட இந்த தீபாவளி டைம்ல வந்து சேல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கன்சியூமர் டியூரபிள்ஸ் ஐட்டம்ஸ் வந்து பயங்கரமா வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆனதோடு சேர்ந்து லோன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதுல குறிப்பிடத்தக்க விஷயம் என்ன அப்படின்னா பெரிய பெரிய காஸ்ட்லி ஐட்டம்ஸ்க்கு மட்டும் வந்து லோன் வாங்குறது இல்ல, மைக்ரோ லோன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற சின்ன நார்மலா லக்ஸுரி இல்லாத ஐட்டம்ஸ் ஆன புரோட்டீன் பவுடர், ஹேர் ட்ரையர் இந்த மாதிரி விஷயத்த கூட லோன் போடுறது அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இந்தியால வந்து நிறைய ஆப்ஸ் இருக்கு இந்த மாதிரி மைக்ரோ லோன்ஸ் கொடுக்கிறது. ஸ்னாப்மெண்ட், கிவி இந்த மாதிரியான ஃபின்டெக்ஸோட லோன் growth அப்படிங்கிறது நல்லாவே இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பிளிப்கார்ட் அண்ட் அமேசான் இது ரெண்டுலயுமே கடன் வாங்கி இந்த மாதிரி பொருட்கள் அதாவது மைக்ரோ லோன்ஸ் வாங்கி இந்த மாதிரி காஸ்ட்லி இல்லாத பொருட்களை வாங்குறது வந்து இந்த ஃபெஸ்டிவல் டைம்ல வந்து ரொம்ப ஹைக் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி அப்டேட் கொடுத்திருக்காங்க. அடுத்து சைனால வந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்ன அப்படின்னா இந்த யூஎஸ்க்கும் சைனாக்குமான ட்ரேட் இஷ்யூ வந்ததுக்கு அப்புறம் சைனா மக்கள் வந்து அவங்களோட ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதை கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. அதை வந்து ஹவுஸ் ஹோல்ட் சேவிங்ஸா வந்து அவங்க மாத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க. அடுத்து ஆட்டோமொபைல் செக்டர் இந்த ரிசல்ட்ஸ் தான் வந்து இந்த குவார்டர்ல ஓரளவுக்கு நல்லா வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதுக்கு இன்னொரு அப்டேட் என்ன கொடுத்தாங்க அப்படின்னா இந்தியாவில இருக்கிற எல்லா ஆட்டோ கம்பெனிஸுமே எக்ஸ்போர்ட்ஸ் வந்து ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. அவங்களோட செப்டம்பர் எக்ஸ்போர்ட்ஸும் சரி, குவார்டர் 2வா பார்த்தாலும் சரி, அவங்களோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் அதாவது ஃபர்ஸ்ட் 6 மாசத்துக்கான இந்த எக்ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தாலும் சரி நல்லாவே வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பேசஞ்சர் வெஹிக்கிள் வந்து 30% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2 வீலர்ஸ் வந்து 15% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இதனால இந்தியன் ப்ராடக்ட்ஸ் இந்தியால வந்து எக்ஸ்போர்ட் பண்ணப்படுற இந்த ஆட்டோ கம்பெனிஸ்க்கு வந்து வேர்ல்ட் லெவல்ல வந்து டிமாண்ட் இருக்கு. அது வந்து இந்த ஃபிகர்ஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. சோ இதெல்லாம் தான் இன்னைக்கு பிசினஸ் நியூஸ் பேப்பர்ஸ்ல வந்து முக்கியமான பொருளாதாரம் மற்றும் முதலீடு சார்ந்த செய்திகள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோ உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.